கொலையை ஆதரித்து வீடியோக்கள் போடுறதையும் பார்க்குறோம். இளைஞர்கள் கூட்டமாக ஜாதி சங்க பேஜஸை ரன் பண்ணுறாங்க. நிறைய அதிகரிச்சிருக்க மாதிரிலாம் பார்க்குறோம். அவருடைய முகத்தை காட்டுற போது அவர் கட்சி பால முகத்தை மூடி இருக்கிறார். ஆனால் கேமரா கிராஸ் பண்ணி அவர் போன உடனே அவருடைய நடையில் அவ்வளோ பெரிய ஒரு கம்பீரம். அப்போ இந்த படுகொலை செய்த பிறகு கூட எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் அந்த நடையை நீங்கள் பின்னாடிந்து பார்த்தா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு 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 ஊழியராக நான் சொல்கிறேன். நாங்கள் அந்த ரைட்ஸை கிளைம் பண்ணுறோம். எங்கள் ஊழியர்கள்ட்ட சாதி என்பது ஒரு பிரச்சனையாக இல்லை. சாதி மறுப்பு திருமணம் ரொம்ப இயல்பாக ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் வேறு ஒரு இயக்கம் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இப்படி தான் வச்சுருக்குறோம். இப்போ திமுகவோ அதிமுகவோ அந்த இடத்த வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் எவ்வளவோ மாநாடுகள் நடத்துகிறீங்க, எவ்வளவோ கூட்டங்கள் நடத்துகிறீங்க. தென் மண்டல மாநாடுங்கிறீங்க, வடக்கு மண்டல மாநாடுங்கிறீங்க, தெற்கு மண்டல மாநாடுங்கிறீங்க. சாதி ஒழிப்புக்கு ஒரு மாநாடு நடத்துங்களேன். அவங்க கிளைம் பண்ணிக்கிறதே நாங்கள் சமூக நீதி அரசுன்னு கிளைம் பண்ணுறது, சாதி ஒழிப்பு இதெல்லாம் எங்களுடைய கொள்கைன்னு கிளைம் பண்ணுறாங்க. ஓட்ட அரசியல் அவங்களாம் மங்கிட்டாங்களோ? அம்பேத்கரியம் பேசக்கூடியவர்கள் தனியாக, இடதுசாரியம் பேசக்கூடியவர்கள் தனியாக, பெரியாரியம் பேசக்கூடியவர்கள் தனியாக அங்கங்கே இருக்கிறாங்க. இல்லை இவர்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, ஏன் ஒத்துமையாக போராட மாட்டேங்கிறாங்கிற மாதிரியான ஒரு தோற்றமும் எழுது. இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் அவர் ஒன்றும் ஒரு சாதி சங்கம் போய் ஆர்எஸ்எஸ்க்கு அங்கே போய் வேலை பார்க்க வேண்டாம், ஆர்எஸ்எஸ் பேரை சொல்ல வேண்டாம். சாதி சங்க வேலையை பார்த்தாலே அது ஆர்எஸ்எஸோட வேலை. இன்றைக்கி கொலை செய்கிறவங்க கூட படித்தவங்களாக இருக்கிறாங்க. நம்ம பேசும்போது படித்தா எல்லாம் மாறிடும்னு சொல்கிறோம். இப்படியும் நடக்குது. இது அவநம்பிக்கையாக எடுத்துக்கிறதா இல்லை என்ன தீர்வுன்னு எடுத்துக்கிறது? அவங்க சமூக கூட்டங்கள் போட்டு இந்த கூட்டங்களில் பூரா ஓட்டு கேளுங்கன்னு அவர்கிட்ட சொன்னாங்க. சொந்த சாதின்ற முறையில் நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்ன்ற முறையில் நான் பிறந்த சாதியினுடைய ஒரு கூட்டத்துக்கு கூட அவர் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக வர முடியாதுன்னு சொன்னார். பிஜேபி நேரடியாக பண்ணுறாங்க, இதர கட்சிகள் மறைமுகமாக பண்ணுறாங்க வாக்குகளுக்காக. எந்த கட்சியின் பேரெல்லாம் சொன்னால் அது நிறையா சங்கடங்கள் சேரும். அந்த குடும்பம் கொலை செய்யப்பட்டவனுக்காக நிற்குமா, உயிரோடு இருக்கிற கொலையாளிக்காக நிற்குமான்னு கேட்டால் உயிரோடு இருக்கிற கொலையாளிக்காக தான் நிற்கும். ஆகவே தான் அந்த வழக்கில் பூரா தோற்று. சிம்பிளான விஷயம் இதை நாங்கள் புரிஞ்சுக்கிற முடியல, இதுக்கு ஒரு தனி சட்டம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் குழந்தைய பார்க்குற மாதிரி தான் உங்களை பார்க்க வேண்டியது. ஏன்னா நான் இது மாதிரி 100 காரணங்களை வச்சுருக்கிறேன். இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு ஏன் தனி சட்டம்? நான் சொல்கிறேன், இந்த காரணங்களை பூரா விட்டுருவோம். 100 பேர் செத்துருக்காங்கல்ல தமிழ்நாட்டில், சரி அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் என்ன கெட்டு போயிடும்னு கேட்குறேன். தோழர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் தோழர் சமுவேல் ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ரகுமார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பவும் பேசுகிறோம் தோழர். ஆமாம். ஆனால் செய்தி மகிழ்ச்சிகரமானதாக இல்லை. சமீபத்தில் கவினுடைய ஆணவ படுகொலை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் விரிவாக பேசலாம். அதுக்கு முன்பு இந்த படுகொலை எப்படி பார்க்குறீங்க தோழர் நீங்கள்? ஒரு தமிழ்நாடு முழுவதுமே ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தின ஒரு படுகொலை இது. தொடர்ச்சியாக ஆணவ படுகொலையில் நடக்குது. ஆனால் அது எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்குதான்னு சொல்ல முடியல. நிறையா கொலை நடந்த அந்த அந்த நகரத்தோட அல்லது அந்த மாவட்டத்தோட அல்லது எங்களை மாதிரியான ஒரு சமூக செயல்பாட்டாளர் மட்டத்தில் பரபரப்பாக பேசப்படுகிற இதே மாதிரி இப்போ எப்படி கவினுடைய படுகொலையை ஒட்டி ஒரு மாநிலம் முழுவதும் ஒரு 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 பரபரப்பான ஒரு நிலைமை நிலவுதோ, இது மாதிரி தான் ஒவ்வொரு ஆணவ படுகொலை நடக்கிற போதும் எங்கள் அளவில் அப்படி தான் நம்ம இருக்கிறோம். அது ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டும் பேசப்படுறா ஒன்றா அது முடிஞ்சு போய். கவின் அவர் அவர் ஒரு பொறியாளர் என்பதும் அவருடைய அந்த அந்த காதல் குறித்து அவருடைய விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் ரீச் ஆனதை ஒட்டி இது ரொம்ப ஒரு எல்லாரையும் அதிர்ச்சியை வச்சா ஒன்றா மாறி இருக்கு. அதனால் இது இந்த நேரத்தில் இது எப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்குற போது ஒரு சின்ன நம்பிக்கை அதில் நமக்கு இந்த கவினுடைய படுகொலை எந்த அளவுக்கு நமக்கு அதிர்ச்சியும் ஆத்திரத்தையும் அவநம்பிக்கையும் ஏற்படுத்துதோ
அதே அளவுக்கு இதுக்கு எதிரான எதிர்வினையும் ம். நம்ம சமூக வலைதளத்தில், பத்திரிகைகளில் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் எதிர்வினை ஆற்றுறாங்கன்னு இன்னைக்கு சொல்ல முடியும். ம். சமூகத்தில் கூடிய ஒரு பெரும் பகுதியினர் நிறைய பேர் மௌனமாக இருக்கிறாங்க. அவங்க எது நடந்தாலும் மௌனமாக இருக்கவங்க அதை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் புதிய தலைமுறையினர், குறிப்பாக இளைஞர்கள், இன்ஸ்டா போன்ற விஷயங்களில் ஒரு தீவிரமான எதிர்வினை இருப்பதை வந்து பார்க்க முடியுது. ம். இந்த எதிர்வினை இந்த கவினுடைய படுகொலை ஒட்டி ஏற்படும். இதுக்கு முன்னாடி நடந்த பல படுகொலைகளில் இது மாதிரியான ஒரு எதிர்வினை நம்ம பார்க்க முடியும். உடுமலைப்பேட்டை சங்கரோ ம். அல்லது வேறு பல படுகொலைகளில் இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினையை பார்க்க. ம். இதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று வந்து தொடர்ச்சியாக ஆணவ படுகொலை நடந்துக்கிட்டே இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு வந்து அரசியல் கட்சிகளோ அரசாங்கமோ இது வந்து பொதுவாக மக்கள் சொல்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. இப்போ வந்து அரசாங்கத்து பக்கமே எல்லாத்தையும் சொல்கிறேன்னா அரசாங்கத்துக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. யார் அரசை நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு. ஆனால் மற்றவங்களுக்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்ல முடியுமா இதை? ம். அதனால் இதில் வந்து எல்லாருக்கும், இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும், எல்லா கட்சிகளுக்கும், எல்லா அரசியல் இயக்கங்களுக்கும் ம். வந்து இதில் அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களும் இதில் வந்து ஒரு சின்ன எதிர்வினையை பண்ணியிருக்காங்கிறது ஒரு ஒரு இந்த துயரத்தில் கூட இது வந்து மக்கள் மத்தியில் உருவாயிருக்கிற அந்த எதிர்ப்புணர்ச்சி என்பது ம். ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ம். காவல்துறை இந்த குறிப்பிட்ட வழக்கில் கைது நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஆனால் காவல்துறை ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை வந்து அது சொல்லியிருக்கா. அது வந்து இந்த மாதிரி வந்து இந்த கவினுடைய படுகொலை எவ்வளவு ஒரு இயற்கை நீதிக்கு எதிரானது, ம். எவ்வளவு ஒரு அபத்தமானது அப்படின்றத பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை அரசு தரப்புல இருந்து அல்லது காவல்துறை தரப்புல இருந்து ம். வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு தான். இதில் கூடுதலாக அதை அவங்க பண்ணியிருந்தா இன்னும் கூட மக்களுடைய உணர்வோடு, இந்த மக்கள் அப்படி ஒரு உணர்ச்சிகரமாக இருக்கிற போது தான் நீங்கள் ஒரு கருத்தை சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு இடத்த இவங்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ம். இன்னொன்னு நீங்க சொல்றது வந்து ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்காங்க மக்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இருக்கு. இப்போ கொலையை ஆதரிச்சு வீடியோக்கள் போடுறதையும் பார்க்குறோம். இளைஞர்கள் கூட்டமாக ஜாதி சங்க பேஜஸை ரன் பண்றாங்க. நிறைய அதிகரிச்சிருக்க மாதிரிலாம் பார்க்குறோம். இப்போ கொலையை ஆதரிக்கிற இந்த போக்கை நீங்க எப்படி பார்க்குறீங்க தோழர்? இதுவும் ஒரு பக்கம் இருக்க செய்யுதே. அதான் நம்ம சாதியானவ படுகொலை மட்டும் தனியாக வச்சு ம். இந்த சாதிய பிரச்சனைகளை நம்ம பேசிட முடியும். அது வந்து சாதி ஆணவத்தினுடைய, தீண்டாமையினுடைய, வன்கொடுமையினுடைய ஒரு பெரிய அதனுடைய உலகத்தில் ஒரு சின்ன ஏரியா தான் சாதி ஆணவ படுகொலை. இது உயிர் போகிறதுனால இது நம்ம பெருசாக பேசும். உயிரை பறிக்கிற அளவுக்கு ஒரு மனநிலை இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப ஆபத்தான நம்ம பார்க்க வேண்டியது. இந்த இந்த மனநிலை தான் இப்போ வந்து ஒருத்தர் படுகொலை பண்ணோன்னா இன்னொருத்தர் ஆதரிக்கிறாங்க, ம். அல்லது எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை தொட்டால் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதோ, அல்லது நீ வா உன்னை பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, ஜெயிலுக்கு போயிட்டு வா, வருகிற போது நீ ஒரு மாவீரனாக தான் வருவ அப்படின்ற மாதிரியான இதில் வந்து போகிறதையும் நம்ம பார்க்கணும். நீங்கள் இன்னைக்கு காலையில் தான் அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸை பார்த்தேன். அதில் வந்து கவினை அந்த படுகொலை செய்த சுர்ஜித், ம். அவரை போலீஸார் அழைச்சிட்டு போகிறாங்க. அவருடைய முகத்தை காட்டுற போது அவர் கட்சிப்பால் வந்து முகத்தை மூடி இருக்கிறார். ம். ஆனால் பின்னாடி கேமரா கிராஸ் பண்ணி அவர் போன உடனே அவருடைய நடையில் அவ்வளோ பெரிய ஒரு கம்பீரம். ம். அப்படின்னா முகத்தை காட்டுவதற்கு அவருக்கு வெக்கமாக இருக்கு ஒரு இது. மற்றபடி அவருடைய நடையில் எந்த தளர்ச்சியும் இல்லை. அவருடைய நடையில் தளர்ச்சி இல்லாத காரணம் ம். இப்படி உள்ளத்தில் எந்த விதமான தளர்ச்சியும் இல்லை. ம். அப்போ இந்த படுகொலை செய்த பிறகு கூட அந்த சுர்ஜித்துக்கு ஒரு உயிரை படுகொலை செஞ்சிட்டோமே, இது இவ்வளோ பெரிய விளைவை நாம் சந்திக்க போகிறோமே, அல்லது நம்முடைய குடும்பம் சந்திக்க போகுது, அது ரொம்ப பழகின குடும்பத்தில் வந்து ஒரு இளைஞரை படுகொலை பண்ணிட்டோமே, இன்னும் எல்லாத்தோட முக்கியமாக தன்னுடைய சகோதரி உயிருக்கு உயிராக நேசித்த ஒருத்தரை நம்ம கொலை பண்ணிட்டோமே, இது மாதிரியான எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் அந்த நடையை நீங்கள் பின்னாடிந்து பார்த்தா அது அப்போ இந்த இடம்தான் ரொம்ப கவலைப்பட வேண்டிய இடமா இருக்கு. இந்த இடம்தான் எல்லாரும் அருவாள் படம் போடுறது, இதை பாராட்டுறது, இந்த மனநிலை வந்து ரொம்ப இதாக இருக்குது. அப்போ சாதியானவ படுகொலைங்கிற அந்த ஒரு ஏரியாவிலேருந்து மட்டும் ஒட்டுமொத்த சாதியும் நம்ம வந்து பேசிட முடியாது. அப்போது சாதிங்கிற மனநிலை எப்படி மனிதர்களுடைய மனசில் 21ஆம் நூற்றாண்டுலையும் கூட ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்த
ஒரு பையனோட ஒரு குடும்பத்துக்குள்ள போய் இன்னொரு சமூகத்தை சார்ந்தவங்க போய் வாழவே முடியாது ம். அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் இருக்குது பாருங்க அதில். அதுதான் ரொம்ப ஒரு டேஞ்சராக இருக்குது. அதுதான் இது போன்ற பதிவுகளுக்கு ஒரு காரணமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். மற்றபடி இவங்க பெண்களை மதிக்கிறவங்க அல்லது பெண்ணினுடைய பாதுகாப்பு சில பேர் கூட பேசுகிறாங்க. காலமெல்லாம் வளர்த்தவங்க இந்த அரிநாடர் கூட பேசுகிறாரு. ம். அவர் வந்து ஒரு பொண்ணை வளர்த்து வந்து அவரு வந்து படிக்க இவரவே வச்சு குற்றம் சொல்றாரு. பெற்றோர்கள் வந்து ஆலோசனை சொல்லியிருந்தா இப்படி ஒரு கொலை நடந்திருக்காது அப்படின்னு. அப்படின்ற மாதிரி அதோட சேர்ந்து பலர் எப்படி பேசுகிறாங்க, அதை ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து படிக்க வச்சு நாங்கள் வந்து இப்படியெல்லாம் உருவாக்கி வச்சுருப்போம், யாராவது வந்து அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போவீங்களா அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான எந்த ஒரு ஞானமும் இல்லாத ஆள் பேசுகிறார். அவர் வந்து இதை வந்து பேசுகிறார். அப்போ இவங்க வந்து நான் இப்படி பேசுகிறவங்க கூட நம்ம என்ன கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. இவங்க வந்து அவங்க வீடுகளை பெண்களை எப்படி நடத்துகிறாங்க, சொந்த சமூகத்தினுடைய பெண்களை பூராமே வந்து இவங்க ரொம்ப உரிமைகள் கொடுத்து தான் நடத்திட்டு இருக்காங்க. உண்மையிலே பெண்ணினுடைய பாதுகாப்பு அது கருதி தான் அவங்க செய்கிறாங்களான்னு கேட்டால் அதுக்கு இதற்கு எந்த தொடர்பும் கிடையாது. நீங்கள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் போய் கேட்டால் எப்படிப்பட்ட அராஜகத்தை அவங்க பண்ணுறாங்க, அங்கே பெண் உரிமை என்னவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ சாதின்னு சொன்னாலே அது வந்து ஒரு ஜனநாயகம் பண்ணுறது, அது வந்து பெண்களுக்கு எதிரானது, தலித்துகளுக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு தான் பார்க்குறோம். அந்த ஒரு மனநிலையை தான் நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நவீன காலத்தில் கூட இன்னும் சாதி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அது தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல இன்னும் தீவிரமாக அதை நம்ம இன்னும் செய்திகள் அதிகமாக பார்க்கலனா கூட அது தீவிரத்தன்மையை உணர முடியுது. இந்த காலத்திலையும் இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கிறதுக்கு பிரதான காரணமாக நீங்கள் என்ன தொடர் பார்க்குறீங்க? அது எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு. இந்த காலத்துலையும் அப்படின்னு ஒரு கேள்வி வர்றதுக்கு காரணமே நாடு எப்படி இருக்குன்ற செய்தியை பற்றி எல்லாருக்கும் பரவலாக விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது தான். இப்போ எங்கள் அமைப்போட பேர் தீண்டாமை ஒழிப்பு மணி. பலர் கேட்பாங்க, என்னங்க வந்து 21ஆம் நூற்றாண்டில் தீண்டாமை ஒழிப்புன்னு ஒரு அமைப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நாட்டில் வந்து தீண்டாமையே ஒழிக்கப்பட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு தீண்டாமை ஒழிக்கப்பட்ட ஒரு சமத்துவமான ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. இப்படி அப்பாவியாக நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வன்மமாக சாதி கொடுமையை மறைக்கிறதுக்காக இருக்கவும் இருக்காங்க. அப்போ காலமெல்லாம் இது வந்து இருந்திருக்கு. தீண்டாமை பிரச்சனைங்கிறது அதனுடைய அளவு, கல்வியை ஒட்டி, படிப்பு, வேலை வாய்ப்பு, ஒரு நவீன சிந்தனையை மனிதர்கள் ஏற்பதை ஒட்டி அதனுடைய அளவு குறைதே ஒழிய இந்த மனிதர்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பாகுபாட்டு உணர்வு, உயர்வு தாழ்வு அப்படிங்கிற புனிதம் தீட்டு அப்படிங்கிற உணர்வு, உயர்வு தாழ்வுங்கிற உணர்வு, நம்மெல்லாம் ஒரே இது அப்படின்ற உணர்வு வந்து தொடர்ந்து இருக்கிறது தான் இது மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்குது. அப்போது உண்மையிலேயே நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமானது. இந்த காலத்தில் இருக்குதா அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு நம்முடைய சமூகம் முன்னேறி வந்திருக்கு. ஒரு பெரிய ஒரு விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இந்த ஏஐ தொழில்நுட்பம்லாம் நமக்கு நினைத்து பார்க்க முடியாத ஒரு தொழில்நுட்பம். இன்னும் ஒரு 4 ஆண்டு காலத்தில் 5 ஆண்டுகளில் எப்படிப்பட்ட இதை விட கடந்த ஒரு தொழில்நுட்பம் நிச்சயமாக வரத்தான். நீங்கள் விண்வெளியில் இருக்கிறவரோடு நம்ம பிரதமர் வந்து நம்ம ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேசுகிற மாதிரி பேச முடியும். இவ்வளவு நவீன விஞ்ஞானத்தை வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் மனிதனுடைய மனது வந்து எந்த வகையிலையும் நவீனம் அடையலை. அது ரொம்ப பழமையில் ஊறி கிடக்கு அப்படிங்கிறதான் நமக்கு இது பூராமே நிரூபிக்க விஷயமா இருக்கு. ரொம்ப மிக மிக மோசமான பழமை சிந்தனைகளில், எந்த அறிவியல் அடிப்படையும் இல்லாத சிந்தனைகளில் அவங்க ஊறி கிடக்கிறாங்கனால தான் நீங்கள் வந்து இருக்குது. இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் கழித்தால் கூட இந்த சிந்தனையில் மாற்றம் வரலன்னு சொல்லி சொன்னால், ஏஐ கடந்து இதை விட பிரம்மாண்டமான தொழில்நுட்பம் வந்திருந்தாலும் கூட மனிதனுடைய சிந்தனை அளவில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு என்ன பணி நடந்திருக்கீங்க? இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல நம்ம வாழ்ற தமிழ்நாட்டில் யார் சாதி ஒழிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குல்ல. இப்போ தமிழ்நாட்டினுடைய பெருவாரியான மக்கள் 2 அரசியல் கட்சிகளுக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க. பெருவாரியான மக்கள் அவங்க தான் பெருவாரியான வாக்குகளை பெறாங்க. அப்படின்னா அவர்கள் தன்னுடைய கட்சி வேற யார்ட்டையும் போய் பேச வேண்டாம், அவங்க கட்சிக்காரவங்கள்ட்ட பேசுங்க. இந்த மாதிரியான ஒரு சமூக கொடுமை இருக்குதே அப்படின்ற முறையில் பேசினால இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கம் பேசுதில்ல. இப்போ கம்யூனிஸ்ட் குடும்பங்களுக்குள்ள வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் வந்து ஏதோ ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அங்கே அது ஒரு பிரச்சனையே இல்லை. அது இப்போ என்னை போன்றவங்க வந்து பல நூற்றுக்கணக்கான திருமண விழாக்களுக்கு நடத்தி வைக்கிறோம், திருமண விழாக்களுக்கு தலைமை தாங்குறோம், திருமணத்தை நடத்தி வைக்கிறோம்.
திருமண மேடையில் அமர்ந்திருக்கிற வரைக்கும் தெரியாது இது ஒரு சாதி மறுப்பு திருமணம் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சாதி மறுப்பு திருமணம் என்பதை கூட ரொம்ப ஒரு பெருமையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவில் நிலைமைகள் இல்லை. காரணம் வந்து ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு அது இயல்பாகி போச்சு. ஆகவே பக்கத்தில் உட்கார்ந்துருக்க போது நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க தோழர் ஒரு சாதி மறுப்பு திருமணம் தோழர் என்று சொல்லுவாங்க. அவ்வளோ இயல்பாக கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ள சாதி மறுப்பு திருமணம் மாறி இருக்குன்னு சொன்னா இவ்வளோ பெரிய இயக்கங்கள் நீங்க வச்சிருக்கவங்கள ஏன் உங்களால வந்து அப்படி ஒரு பண்பாட்டை நீங்க உருவாக்கியிருந்தா அது ஒரு மாநிலத்தினுடைய பண்பாடா மாறி இருக்கும்ல. அப்படி நீங்க வந்து இப்போ எந்த கட்சி வந்து அதை ரைட்ஸ் அந்த கிளைம் பண்ண முடியும்? நான் சொல்றேன், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு ஒரு ஊழியரா நான் சொல்றேன், நாங்க அந்த ரைட்ஸை கிளைம் பண்றோம். எங்க ஊழியர்கள்ட்ட சாதி என்பது ஒரு பிரச்சனையா இல்லை. சாதி மறுப்பு திருமணம் ரொம்ப இயல்பா ரொம்ப சாதாரணமா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன். நீங்க வேற ஒரு இயக்கம் நீங்க சொல்லுங்க, நாங்க இப்படித்தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு உங்களால சொல்ல முடியல. இப்போ திமுகவோ அதிமுகவோ வந்து அந்த இடத்த வரவே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அதாவது தலைவர்கள் மட்டத்தில் நடந்திருக்கலாம், அது கூட எந்த அளவுக்கு நடக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமா இந்தியாவில் கூடிய வேறு பல கட்சிகளை விட இந்த கட்சிகளுக்கு ஒரு மாறுபட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா பூரா இருக்கக்கூடிய பிஜேபி மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்க முடியாது. இங்கேயே வந்து அவங்க வேற மாதிரி தானே இருக்கிறாங்க. ஒரு சமூக நீதியில முன்னணி நிற்கிற மாதிரி தான் அவங்க வந்து பேசுறாங்க. எனவே தமிழ்நாட்டுக்கென்று ஒரு முகம் தேவைப்படுகிறது, தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அரசியல் முகம் தேவைப்படுகிறது. அதெல்லாம் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனித்த முகம் தேவைப்படக்கூடிய சூழல் உருவானதுக்கு அது இன்னைக்கு வாழ்றவங்களாம் அதனுடைய பெருமைகளுக்கு அந்த பெருமைக்கு நம்ம தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய ட்ரெடிஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே வந்து சாதி ஒழிப்பை பற்றி வந்து பேசியிருக்கிறாங்க. சமூக தளத்தில் பேசியிருக்காங்க, அரசியல் தளத்தில் பேசியிருக்காங்க, ஏன் ஆன்மீக தளத்திலே கூட சாதி ஒழிப்பு இங்கே வந்து வைகுண்ட சாமியோட வந்து சாதி ஒழிப்பு ஆன்மீக தளத்தில் பேசுகிறாரு. ஐயா வள்ளலார் வந்து 14ஆம் நூற்றாண்டில் சாதி சமய சறுக்கினை விட்டன்னு பேசுகிறாரு. இதிலெல்லாம் பண்படுத்தப்பட்ட ஒரு மண்ணாக தமிழ்நாடு இருக்கு. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்கள் முற்போக்காக இருக்கிறோம், நாங்கள் மாறுபாடாக இருக்கிறோம்னு சொன்னால் அப்படி தான் இருந்தாகணும் இந்த ஊரில். ஆகவே இந்த கட்சிகளில் ஓரளவுக்கு தன்னை முற்போக்காக காட்டிக்கொள்ள பல முயற்சி. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கட்சி கூட்டங்கள் பலாயிரக்கணக்கான கூட்டங்கள் நீங்கள் நடத்துறீங்க, லட்சம் பேரை திரட்டுறீங்க. அது ஒரு குறிப்பிட்ட கட்சின்றதை விட்டுருவோம், தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சிகளையும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர நாங்கள் வந்து சாதி ஒழிப்புக்காக இதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்றை நீங்கள் சொல்ல முடியுமா? அப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுகவோ அதிமுகவோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேற எந்த கட்சியுமே வந்து அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் செயல்படக்கூடிய கட்சிகளுடைய நிலைமை வேற. விசிகா ஒரு பொது தளத்தில் செயல்படக்கூடிய கட்சி தான். பொது தளத்தில் செயல்பட்டாலும் கூட அந்த கட்சியினுடைய ஒரு 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 அடித்தளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அது ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த கட்சியினுடைய அடித்தளம் என்கிற முறையில் அவங்க இதை பேசுறது ஒன்றும் ஆச்சரியப்படுற செய்தியாக. அல்லது இங்கே இருக்கக்கூடிய வேறு பல அருந்ததியர் அமைப்புகள், தலித் இயக்கங்கள், இவங்க வந்து ரொம்ப வீரியமாக சாதி ஒழிப்பை பேசுகிறாங்க. ஆனால் விசிகாவோ அல்லது அருந்ததியர் இயக்கங்களோ தலித் இயக்கங்களோ சாதி ஒழிப்பை பேசினா அதுக்கு பொது சமூகத்தில் வந்து என்ன ஒரு பெரிய இது இருக்க முடியும்? அவங்க தன்னுடைய தேவையிலிருந்து பேசுகிறாங்க என்ற முறை தானே பார்ப்பாங்க. ஆனால் அதையே திமுக ஒரு பிரம்மாண்டமான சாதி ஒழிப்புக்காக ஒரு மாநாடு நடத்தினா என்ன, பெரியார் நடத்தினாரு, சாகிற வரைக்கும் நடத்தினாரு சாதி ஒழிப்புக்கான நிகழ்ச்சிகளை. நீங்கள் எவ்வளவோ மாநாடுகள் நடத்துறீங்க, எவ்வளவோ கூட்டங்கள் நடத்துறீங்க, தென் மண்டல மாநாடுங்கிறீங்க, வடக்கு மண்டல மாநாடுங்கிறீங்க, தெற்கு மண்டல மாநாடுங்கிறீங்க. சாதி ஒழிப்புக்கு ஒரு மாநாடு நடத்துங்களேன். தமிழ்நாட்டுடைய பெரிய கட்சிகள் நான் கேட்குறேன், நீங்கள் தானே தமிழ்நாட்டினுடைய நலனுக்காகவே இருக்கிறோம்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரியான முயற்சியை நீங்கள் எடுக்கணும்ல. இப்போ அந்த மாதிரி தன்மையில் இந்த கட்சிகள் வந்து நிச்சயமாக நாங்கள் வரலாற்று கடமையை நிறைவேற்றியிருக்கோம் என்று இந்த கட்சிகள் சொல்லவே முடியாது என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. இவங்க ஆனால் அவங்க கிளைம் பண்ணிக்கிறதே வந்து நாங்கள் சமூக நீதி அரசுன்னு கிளைம் பண்ணுறது, சாதி ஒழிப்பு இதெல்லாம் எங்களுடைய கொள்கைன்னு கிளைம் பண்ணுறாங்க. ஓட்ட அரசியல் அவங்களாம் மங்கிட்டாங்களோ இந்த விஷயத்தில்? அதான் நான் சொன்னேன். அதாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியை நீங்கள் வந்து சமூக நீதின்ற வார்த்தையை பேசி ஆகணும். உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி சமூக நீதினு பேச வேண்டிய அவசியம் இல்லை, மத்திய பிரதேசத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே அவங்களுடைய வாக்காளர்கள் நிலைமையே வேற. தமிழ்நாட்டில் சாதாரண மனிதர்கள்ட்ட கூட
இந்த சாதி குறித்து, இடஒதுக்கீடு குறித்து, இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு இடப்பங்கீடு, இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களில் தனக்கான உரிமை, பொது பொது இடங்களை பயன்படுத்துவதில் நமக்கான உரிமை என்பதில் தமிழ்நாடு உண்மையிலே ரொம்ப ஒரு அட்வான்ஸாக தான் இருக்கு. அதனால இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள், இப்போ நம்ம மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன பேர்? சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பெயர், அப்படிதானே? அதே போல இப்போ திமுக அரசு தன்னை சமூக நீதி அரசு என்று சொல்லிக் கொடுக்குது. இப்படியெல்லாம் சொல்வதற்கு அடிப்படைகள் இருக்கான்னா அடிப்படைகள் இருக்கு, நம்ம அதை ஒன்றும் மறுக்கலை. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு பல மாநிலங்களை விட அது திமுக அரசாக இருந்தாலும் அதிமுக அரசாக இருந்தாலும் இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு. அதுல ரெண்டு அரசுக்குமே ஒரு பங்கு இருக்கு. ரெண்டு அரசுமே ஒரு இடஒதுக்கீடுல ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான எம்ஜிஆர் உள்பட, ஏன்னா அவருக்கு சமூக நீதி என்ன பார்வைச்சு என்பதெல்லாம் வேற. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு என்கிற ஒரு 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 ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை இங்க செயல்படுத்த முயற்சி எடுத்தார் எம்ஜிஆர். கடுமையான எதிர்ப்பு, தமிழ்நாடே வந்து திருப்பி எழுந்து அடிச்சதுனால சொன்னவர் அதை திருப்பி பெற்றார். ஆனா அவர் கூட இங்க தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு சார்ந்து சில நகர்வுகளை, அப்ப இதுக்கு என்ன காரணம்னா அரசு காரணமா, தமிழக மக்களினுடைய அரசியல் புரிதல் காரணமா என்று கேட்டால், தமிழக மக்களுடைய அரசியல் புரிதலும் அரசாங்கத்தின் மீது மக்களினுடைய அழுத்தமும் தான் காரணம் என்கிற முறையில் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே ஒரு அரசாங்கத்தை மதிப்பீடு செய்கிற போது இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமையே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளை எல்லாருமே செஞ்சிருக்கேன். இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் இந்த ஆதிதிராவிடர் விடுதிகளை பூராமே வந்து இன்னைக்கு சமூக நீதி விடுதின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு முன்னோக்கிய ஒரு பார்வை, முன்னோக்கிய ஒரு படி முன்னால் போகிற ஒரு செய்தியாக பார்க்குறோம். இவ்வளவுலாம் பண்ணுற நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய ஊழியர்கிட்ட, உங்களுடைய கட்சி உறுப்பினர்கிட்ட அல்லது உங்களுடைய மாவட்ட தலைவர்கிட்ட இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நம்ம கட்சியில் கலப்பு திருமணம், சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டா கட்சி அவங்கள கௌரவப்படுத்தும். இப்போ அறிவிக்கட்டும்ன்ற நான், நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த பெரிய கட்சிகள் வந்து அறிவிக்கட்டும். எவ்வளோ பெரிய மாற்றம் நடக்குமே. மக்கள் வந்து தன்னுடைய தலைவர்களை பார்த்து பின்பற்றவங்க தான். தன்னுடைய தலைவர் வந்து அந்த இயக்கத்தினுடைய தலைவர், அவர் உணர்ச்சிகரமாக தமிழ்நாட்டுடைய நிலைமை நம்ம மாற்றி ஆகணும். நம்முடைய கட்சிக்குள்ள அதிகப்படியான ஒரு சாதி மறுப்பு திருமணம் நடக்கணும். இந்த சாதி கொடுமையை வந்து நம்முடைய ஊழியர்கள் கைவிடணும்னு சொல்லி சொன்னால் உறுதியாக அதனுடைய ஊழியர்கள் அதை பின்பற்றுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் அந்த கட்சிகள் வரமாட்டேங்கிறாங்க. இதற்கு வாக்கு குறித்த சிந்தனை ஒரு முக்கியமான காரணம் என்பது மறுப்பதற்கு இல்லை. வாக்குகளை கடந்து இப்போ களத்தில் இயக்கங்கள் நிறைய இருக்கிறாங்க. களத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் மற்றதை பார்க்கும்போது இந்த இயக்கங்களுக்குள்ள இன்னும் ஒற்றுமை இல்லையோங்கிற ஒரு தோற்றம் வருது. அம்பேத்கரையும் பேசக்கூடியவர்கள் தனியாக, இடதுசாரியும் பேசக்கூடியவர்கள் தனியாக, பெரியாரியம் பேசக்கூடியவர்கள் தனியாக அங்கங்கே இருக்கிறாங்க. இல்லை இவர்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, ஏன் ஒத்துமையாக போராட மாட்டேங்கிறாங்கிற மாதிரியான ஒரு தோற்றமும் எழுது. நீங்கள் களத்தில் தொடர்ச்சியாக எல்லா விஷயங்களையும் தலையீடு செய்பவராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் உண்மையில் தீண்டாமை பண்ணி துவக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து தீண்டாமை மேடைகளில் ஒரு 50-60க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் நம்ம வந்து அடைக்கிறது. இப்போ கூட மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடு பணிகளில் இருக்கிறோம். ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 தேதியில் மயிலாடுதுறையில் மாநில மாநாடு. அநேகமாக தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய ஒரு 50க்கும் மேற்பட்ட இயக்கங்களை அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம அழைக்கணும். இது வந்து இந்த இயக்கங்களுக்குள் ஒரு ஒன்றுபட்ட சிந்தனையும் ஒரு பரந்த மேடையும் உருவாக்க வேண்டிய அவசியம். ஏன்னா இன்னைக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய சாதியத்தையே ஒரு அரசியல் கோட்பாடாக வலியுறுத்துகிற ஆர்எஸ்எஸ் அவங்க வந்து இன்றைக்கு வந்து எதிரிகள்கிட்ட கூட போய் பேசிட்டு வர்றாங்க. தன்னுடைய எதிரிகள்கிட்ட கூட போய் நேரடியாக அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் அவங்ககிட்ட போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்காவது அவங்கள குறைக்க முடியுமா அப்படின்னு இந்த முயற்சியை இப்போ மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்ட காலத்திலேருந்து அவங்க பண்ணுறாங்க. அவங்க பேசாத இயக்கங்களே கிடையாது, எல்லாரோடையும் பேசியிருக்காங்க. வேறுகள்லாம் இப்போ சொன்னால் அது ஒரு தேவையற்ற சர்ச்சையை உருவாக்கும். இவற்றை இல்லாமல் ஆர்எஸ்எஸ் பேசியிருக்கு நினைக்கிற அளவுக்கு இந்திய அரசியலில் எல்லாரோடையும் ஆர்எஸ்எஸ் வந்து, அதுக்கு என்ன காரணம்? இவருடைய உறுதியை பேசுவதன் மூலமாக 1 மில்லிமீட்டர் குறைச்சா கூட அது தனக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பரந்த மேடையை உண்மையிலே இன்னைக்கு அவங்க தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது அவங்க எப்படி ஒரு கோட்பாடு வச்சிருக்கிறாங்க,
அமைப்புகளுக்கு இடையில 99% வேறுபாடு இருந்து 1% அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பொதுமை சிந்தனை இருந்தால் அவங்கள தன்னுடைய மேடைக்கு அவங்க வந்து அழைச்சிப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள், தலித் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள் 99% அவங்களுக்குள்ள வந்து ஒற்றுமை ஒரே மான விஷயம் இருக்கு. 1% மாறுபாடு, 1% மாறுபாடு இருக்கவங்களால இணைய முடியல. ஆனால் 99% மாறுபாடு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அப்படி பறந்த மேடையை கட்டியிருக்காங்கன்றது இந்தியாவில் வரலாற்று உண்மை. இன்னைக்கு அவங்களுடைய தேர்தல் வெற்றி கூட என்ன காரணம்? பிஜேபியினுடைய தனித்த வாக்குகளாக அது பூரா. அதாவது காலில் விழுந்து கூட அவங்க வந்து தன் பக்கம் வைத்துக்கொள் தன்னுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு யாரு காலையும் விழுந்து கூட தன் கூட வைத்துக் கொள்வதற்கு அவங்க தயாராக இருக்காங்க. அதனால தான் நிதிஷ்குமார் வெளியே போனவரை ஏதோ ஒன்று செஞ்சு அவங்க வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நீ மட்டும் வெளியே போயிடாதுன்ற மாதிரி இன்னைக்கு வந்து தெலுங்கு தேசத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க. இது வந்து அரசியல் களத்தில் மட்டுமல்ல, சமூக களத்திலையும் இந்தியா பூரா இருக்கக்கூடிய எல்லா சாதி சங்கங்களோடும் அவங்களுக்கு என்ன உறவு இருக்கு? இப்போ இங்கே தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு முக்குளத்தோர் சாதி சங்கத்தோட, அல்லது ஒரு வன்னியர் சாதி சங்கத்தோட, அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஒரு செட்டியாரோ, நாடாரோ, கோணாரோ, யாதோ ஒருத்தர், அதான் இங்கே சாதிக்கு பஞ்சமாக இருக்குது, சங்கத்துக்கு பஞ்சமாக இருக்குது. எல்லா சங்கத்தோடையும் ஆர்எஸ்எஸ்க்கு ஒருத்தர் அங்கே ஒருத்தர் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஒரே அஜெண்டா என்ன? இந்த சங்கங்கள் பூரா வீரியமாக செயல்படும். இந்த சங்கங்கள் பூரா அவங்கவுங்க தளத்தில் செயல்பட்டா அவங்க பார்க்குற வேலை ஆர்எஸ்எஸ்க்கான வேலை. இதுதான் அவங்களுடைய அரசியல். அவர் ஒன்றும் ஒரு சாதி சங்கம் போய் ஆர்எஸ்எஸ்க்கு அங்கே போய் வேலை பார்க்க வேண்டாம், ஆர்எஸ்எஸ் பேரை சொல்ல வேண்டாம். சாதி சங்க வேலையை பார்த்தாலே அது ஆர்எஸ்எஸோட வேலை தான். அந்த ஒரு புள்ளியில தான் எல்லா சாதி சங்கத்தையும் ஒரு கொடையின் கீழ் அவங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பல மீட்டிங் நடத்துறாங்க, பல கூட்டங்கள் நடத்துகிறாங்க. நீங்கள் மதுரையில் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வந்து நூற்றுக்கணக்கான இந்த சாதி அமைப்பு பூரா திரட்டி வச்சு அமித்ஷாவே பங்கெடுத்த ஒரு கூட்டத்தை நடத்துது. ஏன் நடத்தணும்? நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்குள்ள ஒரு சாதி சங்கம் வந்துட முடியுமா? நான் வந்து இப்போ ஒரு சாத்தூரில், விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நான் வந்து மாணவர் இயக்கத்தில் பணியாற்றுகிற போது அப்போ வந்து நடந்த ஒரு நகர்மன்ற தேர்தலில் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளர், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர், அப்போ நகர்மன்ற தலைவருக்கு நேரடியாக வாக்களிக்கிறது, நேரடியாக ஓட்டு போடணும், கவுன்சிலர்கள் ஓட்டு போட வேண்டியதில்லை. ஒரு பிரபலமான வழக்கறிஞர், அவர் தான் நம்ம மாரிமுத்துன்னு பேர், மாரிமுத்துன்னு ஜிஎம் சொல்லுவாங்க. ரொம்ப பிரபலமான தென் மாவட்டங்களில் மிக பிரபலமான வழக்கறிஞர், கிரிமினல் வழக்கறிஞர். அவர் தான் கட்சி வேட்பாளர் நிப்பாட்டு, கட்சியினுடைய தலைவருங்கிற முறையில் அவர் நம்ம நிப்பாட்டி. அவர் தேர்தல் முடிவில் வெறும் 200 வாக்குகளில் அவர் தோல்வி அடைஞ்சார். நகர்மன்ற தலைவர். கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக நிற்குது, யாரோடையும் சிபிஎம் தனியாக நிற்குது, யாரோடையும் கூட்டணி இல்லை. வெறும் 200 வாக்குகளில் அந்த வெற்றி வாய்ப்பு நம்ம இழந்தோம். இந்த வெற்றி வாய்ப்பு இழந்ததற்கான சில காரணங்கள், சாத்தூர் என்பது இந்த முக்குளத்தோர் சமூகம் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நகரம், ஒரு பகுதி. அவங்க பல கிராம சாவடிகளில் அவங்க சமூக கூட்டங்கள் போட்டு, இந்த கூட்டங்களில் பூரா வந்து ஓட்டு கேளுங்கன்னு அவர்கிட்ட சொன்னாங்க. சொந்த சாதின்ற முறையில், நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்ன்ற முறையில், நான் பிறந்த சாதியினுடைய ஒரு கூட்டத்துக்கு கூட நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக வர முடியாதுன்னு சொன்னார். நீங்கள் மாரிமுத்து வந்து இன்னைக்கு 200 ஓட்டில் வெற்றியை இழந்தார். அந்த கூட்டங்களுக்கு போயிருந்தால் 2000 ஓட்டில் வெற்றி பெற்றுவார். நான் சொல்கிறேன், இப்படி ஒரு அனுபவம் பிஜேபியினுடைய என்டையர் ஹிஸ்டரியில் உண்டா? நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்குள்ள ஒரு சாதி சங்கத்தை சேர்ந்தவர் இந்த அலுவலகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியுமா? அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வீடுகளுக்கு போய் நீங்கள் பேசிட முடியுமா? இப்படி நாங்கள் சொல்கிறோம்ல. ஆனால் இதுக்கு நேர் எதிராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து சாதி சங்கங்களோடு ஒரு அணி சேர்க்கையே பண்ணுறாங்க. பிஜேபி நேரடியாக பண்ணுறாங்க, இதர கட்சிகள் மறைமுகமாக பண்ணுறாங்க வாக்குகளுக்காக. எந்த கட்சியின் பேரெல்லாம் சொன்னால் அது நிறையா சங்கடங்கள் வந்து சேரும். ஆனால் கட்சிகள் வந்து மறைமுகமாக, பிஜேபி நேரடியாக, ஏன்னா அவங்களுடைய கோட்பாடே அது, ஆகவே நேராக பண்ணுறாங்க. மற்றவங்க கொஞ்சம் வாக்குகளுக்காக மறைமுகமாக பண்ணுறாங்கிற, அப்படி பண்ணாத இயக்கமாக கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் இருக்கிறது. அதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சி சின்ன கட்சியாக இருந்தாலும் நாங்கள் பேர் இயக்கம்னு சொல்கிறோம். அப்போ இயக்கங்களுக்கு வாக்கு தேவையில்லை, இப்போ இயக்கங்கள் ஏன் ஒன்றும் சேர மாட்டேறீங்க? இந்த இயக்கங்களை பொறுத்தவரை இயக்கங்கள் வந்து நேரடியாக அரசியல் களத்தில் அவங்க போட்டி போடலை. ஆனால் தமிழ்நாட்டுக்குடைய எல்லா இயக்கங்களும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய
ஆதரவோடு ம். அல்லது அவங்கள ஆதரிக்கிற மனநிலையோட தான் இருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க நேரடியாக அவங்க வாக்கு பெறலையே தவிர யாருக்காவது வாக்குகளை வாங்கி தருகிற இடத்துல தான் அல்லது யாராவது ஒருத்தர் அவங்கள பயன்படுத்தக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்கன்றது ஒரு முக்கியம் தானே. இப்போ அது வந்து இந்த கேரக்டர் வந்து இயக்கங்களுடைய இதில் ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்தினா சரி, முழுமையாக அவங்களுடைய எல்லாத்தையும் கரைச்சிருச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பாதிப்பை தேர்தல் அரசியல் என்பது இயக்கங்களையும் ஒரு வகையான பாதிப்பை ஏற்படுத்தி தான் செய்யுது அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லைங்கிறது தான். சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, தோழர் சண்முகம் அவருடைய வீடியோ. அவர் வந்து சாதி விஷயங்களில், சாதிக்கு எதிரான விஷயங்களில் திராவிட இயக்கங்கள் மௌனமாக இருக்கிறாங்க, இன்னும் தீவிரமாக செயல்படணும்னு ஒரு விமர்சனத்தை வச்சாது. அதை ஒட்டி இணையத்திலையும் நிறையா உரையாடல்களை பார்க்க முடிந்தது. களத்தில் இந்த பிரச்சனைகளை அணுகும்போது திராவிட இயக்க தலைவர்கள் இல்லை திராவிட கட்சியினுடைய தலைவர்கள் அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்கு? அது அவங்க அந்த பலவிதமான பிரச்சனைகள் நம்ம தலையிடுறோம், பல நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளை தலையிடுறோம். இதில் வந்து ஒரு உதாரணமாக ஒரு காவல் நிலையத்தில் ஒரு சாதி மறுப்பு திருமணம் நடக்குது. அந்த இணையர்கள் பாதுகாப்பு தேடி காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. ஒரு சம்பவம் வந்து அல்லது ஒரு நிகழ்ச்சி வந்து தமிழ்நாட்டுடைய எல்லா விதத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தானே. அது ஒரு குறிப்பிட்ட காவல் நிலையத்தில் அவங்க வந்து போகிறாங்க. அவங்க ஏதோ ஒரு ஊரை சேர்ந்த ஒரு இணையர்கள், வேறு 2 பேரும் நிச்சயமாக வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, அது நிச்சயமாக ஒருத்தர் தலித்தா, அதனால தான் எதிர்ப்பு கடுமையான முறையில் இருக்குது. அவங்க அப்படி காவல் நிலையத்துக்கு போகிற போது இவங்களுக்கு ஆதரவாக அங்கே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஊழியர் நிற்பார், திருவண்ணாமலை ஊழியர் நிற்பார், விசிகாவை சார்ந்த சிலர் வருவாங்க. நான் குறிப்பிட்ட சில அம்பேத்கரிய பெரியார் இயக்கத்தை சார்ந்த இயக்கங்கள் அங்கே வந்து நிற்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய பெரிய கட்சியை சார்ந்தவர்கள் நாங்கள் வந்து இந்த தம்பதியினருக்கு ஆதரவாக வர்றோம், அப்படி ஆதரவாக கூட நீங்கள் தம்பதியினருக்கு ஆதரவாக வர வேண்டாம், சட்டத்துக்கு ஆதரவாக வாங்கன்றேன். சட்டம் தானே சொல்லுது, திருமண வயதை எட்டிய ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிட்டா அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு வந்து சட்டப்படியான உரிமை இருக்குது. ஆகவே சட்டத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் வரணும்ல, அந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும். ஆனால் எதிர்முனையில் நீங்கள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் மட்டுமல்ல, அந்த தாலுகாவில் இருக்கிற அந்த வட்டத்தில் இருக்கிற எல்லா சாதிகளை சார்ந்த தலைவர்களும் அங்கே வந்து நிற்பாங்க. இவர்களுக்கு நடுநாயமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆட்கள் வந்து நிற்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம வந்து ஒரு சிபிஎம் தோழரோ, ஒரு சிபிஐ தோழரோ, ஒரு திருவண்ணாமலை தோழரோ, அங்கே இருக்கக்கூடிய இதர பல தோழரோ நிற்கிறாங்க. அப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி எதை காட்டுது? இந்த பெரிய இயக்கங்கள் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிற போது அப்படி ஒன்று நடப்பதாகவே அவங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்வது இல்லை. இது வந்து நமக்கு இது வேலை இல்லை என்று அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்யுங்கன்னு தலைமை சொல்லலை இல்லை. இப்போ நான் ஏன் அந்த வேலையை செய்கிறேன், எங்கள் தலைமை அதை சொல்லுது, என்ன அது மாதிரி பயிற்சி விட்டுருக்கு, என்னை அந்த மாதிரி வந்து கட்டமைச்சிருக்கு, என்ன மாதிரியான ஆயிரக்கணக்கான தோழர்களை இயக்கம் உருவாக்கியிருக்கு, அதனால போய் நிற்கிறோம். ஸோ இது வந்து கீழே இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, மேலே நீங்கள் அப்படி உருவாக்கியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா அதை செய்யணும்னு நீங்கள் நினைக்கல என்பது உண்மைதானே. இப்போ நேரடியாக களத்தில் வேலை செய்கிற நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை என்ன தோழர் பார்க்குறீங்க? அதாவது ஒவ்வொரு வன்கொடுமையிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை வந்து பார்க்க, போராடுற காலம் வேற மாதிரி இருக்குது, கொலை நடந்த காலம் வேற இடமா இருக்கும், வேறு மாவட்டம், வேறு தாலுகா, வேறு வட்டம், வேறு கிராமம். ஆனால் இந்த பிரச்சனைகள் பூரா எல்லாத்தையுமே ஒரு பொதுத்தன்மையாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியும். முதல்ல வந்து இதில் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல தான் காவல்துறையினுடைய ஒரு உதவி தேவைப்படக்கூடிய இடம். பொதுவான நேரத்தை விட ஒரு வன்கொடுமை நடந்த உடனே அது ஒட்டுமொத்த பிரச்சனையும் காவல்துறையை கவனத்துக்கு தான் போகுது. இப்போ அந்த நேரத்தில் காவல்துறையினுடைய ஒரு தலையீடு ரொம்ப அவசியம். அவங்களுடைய அணுகுமுறை பொதுவாக எப்படி இருக்குது, அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அரசு மருத்துவமனைக்கு போகிற நோயாளிகள் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட உணர்வை பகிர்ந்து கொள்வாங்க. ரொம்ப கடுமையாக வயிறு வலிக்குது, ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டேன், டாக்டர்கிட்ட முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வேலைப்போடு, அவர் அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை ஒட்டி அவர் இருக்கிறார். ஆனால் அது அரசாங்க மருத்துவமனையில் நீங்கள் வந்து அவருடைய வேலைப்பொழுவை குறைச்சா ஒருவேளை அவர் சிரிக்கக்கூடும், பொதுவாக சொல்கிறேன். இப்போ இது மாதிரி தான் நம்முடைய காவல்துறையில்
எவ்வளோ பெரிய நாடே பதப்பதப்பாக இருக்கும். ஆனால் அவர் வழக்கம் போல் அவர் பணியை சொல்லி வச்ச மாதிரி அவர் வந்து பணியை பார்த்துட்டு இருப்பார். இந்த படுகொலைகளை வந்து இதை பற்றியான ஒரு டீட்டெயில்டான ஒரு ஸ்டடி பண்ணுறதோ, இந்த தொடர் கொலைகள் இப்போ வந்து சாதியான படுகொலை நடக்குது, திருநெல்வேலியில் நடக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், கவினை கொலை பண்ணது யார், இவர், அவரை கைது பண்ணணும், எஃப்ஐஆர் போடணும், இந்த பாடியை கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அந்த குடும்பத்தார்கிட்ட ஒப்படைக்கணும், ரொம்ப டென்ஷன் இல்லாமல் இந்த சடலத்தை புதைக்கணும், அப்புறம் சார்ஜ் ஷீட் போடணும், வழக்கை நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இதாக. இப்போது ஒரு பகுதியில் தொடர்ந்து படுகொலை நடக்குது அப்படின்னா இந்த தொடர்ச்சியான படுகொலைக்கு இடையில ஏதாவது தொடர்பு இருக்கா? ஒரு குற்றம் ஒரு பகுதியில் அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே முதல்ல நடக்கிற குற்றம் போல நீங்கள் பாவிச்சா, அதுதான் காவல்துறையுடைய மிக முக்கியமான பிரச்சனை. அடுத்தடுத்து குற்றங்கள் நடந்தாலும் கூட ஏதோ இப்போ தான் முறையாக அப்படி குற்றம் நடந்தால் என்ன செய்வீங்களோ அது மாதிரியான ஒரு மனநிலையோடு தான் நீங்கள் அணுகுறீங்க. அப்போ தொடர் குற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு பகுதி, இந்த தொடர் குற்றங்களுக்கு இடையில ஏதாச்சும் ஒரு பொதுத்தன்மை இருக்கா? இந்த நீங்கள் உதாரணமாக சொல்லுவாங்க, இந்த வெட்டுக்காயங்கள் வந்து ஒரே மாதிரியான அந்த வெட்டுக்காயங்களை வைத்த காவலர்கள் யார் வெட்டினது என்று சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த அதே போல் ஒரு இடத்துல ஒரு திருட்டு நடக்கு, அந்த திருட்டு நடந்த முறையை வைத்து யார் பண்ணியிருப்பா என்று போலீஸாரால் அனுமானிக்க முடியும். திருட்டு நடந்த இடத்தை வைத்து அவங்களால அனுமானிக்க முடியும். அது ஏன் அப்படி அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க? எல்லா திருட்டுகளையும் பற்றி ஒரு பொதுவான ஒரு ஸ்டடி அவங்கள்ட்ட இருக்கு. ஆகவே அவங்க அந்த முடிவுக்கு வர முடியும். இப்போ நான் கேட்குறேன், இந்த இவ்வளவு படுகொலைகள் நடக்கல, இதை பற்றி நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணீங்க? இந்த படுகொலை காரணம் என்ன? எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த படுகொலை செய்த குடும்பத்தாரை சந்தித்து பேசுறதுக்கு நம்முடைய அரசோ காவல்துறையோ ஒரு முயற்சி எடுத்திருக்கா? பேசினதே இல்லை. எங்கேயாவது கொலை செய்த குடும்பத்தாரை பார்த்து எங்கேயாவது பேசுறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கா? அநேகமாக எங்கேயுமே அப்படி பேசப்படலை. இந்த கொலையாளிகள்கிட்ட ஒரு கவுன்சிலிங் நடத்திருக்கா? இந்த கொலையினால் நீ வந்து ஏதோ நீ வந்து பெற்றிருக்கிற, நீ இந்த கொலைக்கு பின்னாடி எப்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ வந்து சிறைக்கு போகிற, ஆனால் எப்படி நீ வந்து இதை ஃபீல் பண்ணுற, இது ஒரு குற்றம் நீ நினைக்கிறியா இல்லையா என்று அவங்களோட பேசுறதுக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சியை அரசு எடுத்திருக்கா? அப்படி எதுவுமே பண்ண மாதிரி தர. நீங்கள் அப்படி பண்ணாதனுடைய விளைவு என்ன வருது? இந்த குற்றங்களை பார்க்கிறவங்க இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுகிற இந்த கிரைம் பற்றியான ஒரு மயக்கம் இன்னைக்கு இருக்குது. இது மாதிரியான நீங்கள் தமிழ்நாட்டு சினிமாக்கள் வந்து அதில் பெரிய பங்கு வச்சிருக்கு. நீங்கள் வந்து மிக கடுமையான விமர்சனத்தை நாம் வந்து முன்வைக்கணும். தேவர் மகன் துவங்கி அது வந்து இந்த குட்டிப்புலி, மத யானை கூட்டம், இது மாதிரி படம், மருது, இந்த படங்கள்லாம் மறைமுகமாக என்ன சொல்லுது? ஒரு குறிப்பிட்ட சாதினா இப்படி தான் என்று சொல்லுது. அப்போ இந்த வன்முறையை அல்லது இந்த குற்றங்களை ஒரு குளோரிஃபை பண்ணுகிற, அதை வந்து ஒரு பெருமைப்படுத்துகிற ஒரு வேலையை தான் பொதுவில் நீங்கள் படிக்க சொன்னோம்னு நாங்கள் சினிமாவில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் படம் பூரா எதையோ ஒன்றை சொல்லிவிட்டு படம் முடிக்க போகிறப்ப படிக்க போடாதுன்னு சொன்னால் எவன் படிக்க போவான்? இது மாதிரி தான் இந்த திரைப்படங்கள். ஏன்னா இது வந்து ஏற்கனவே ஒரு பழமையில் ஊறிய ஒரு மனசாக இருக்குது, அதில் மாற்றம் நிகழலை. சாதியை பற்றி ஒரு அறிவியல் பூர்வமான அப்ரோச் இங்கே கல்வியிலையும் இல்லை, எதுலேயுமே இல்லை, யாருமே அதை செய்யலை. அப்போ நீங்கள் இந்த படங்கள் வந்து அதை ஆட் பண்ணுது, அந்த சிந்தனையை மேலும் மேலும் நீங்கள் வந்து அதிகப்படுத்தி தவிர குறைப்பதற்கான ஒரு இதை வந்து பண்ணுறதுங்க நம்ம வந்து பார்க்குறோம். அதனால இந்த களத்தில் நம்ம பார்க்க இந்த மனநிலை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த இப்படி ஒரு பிரச்சனை நடந்த உடனே போனோம்னா அங்கே வந்து நீதிக்காக போராடுகிற ஒரு கூட்டம், கொலையாளிக்கு ஆதரிக்கிற ஒரு கூட்டம், இது தொடர்ந்து நம்ம வந்து பார்க்குற ஒரு பிரச்சனை. அப்படின்னா இந்த கொலைகளை ஆதரிக்கிறவங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தையை அரசு நடத்தணும்ல, காவல்துறை. என்ன அடிப்படையில் நீங்கள் வர்றீங்க? நீங்கள் இந்த உயிர் போனதை பற்றி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பதட்டமே இல்லையா என்கிற முறையில் அவங்களோட இந்த கொலையை இந்த கொலை நடந்த நேரத்தில் அப்படி எதிர்வினை ஆற்றுன்னு சொன்னால் நீங்கள் இந்த கொலைக்கு உடந்தையாக இருக்கீங்க தானே அர்த்தம். அந்த கண்ணோட்டத்தில் காவல்துறை அவங்களோட அணுகியிருக்கா? அதாவது காவல்துறை நினைத்தால் எப்படிப்பட்ட ஆளையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு பல உதாரணங்கள் உண்டு. ஆனால் அப்படி கடுமையாக அவங்கள வந்து கையாளுறாங்களா? அப்படி இல்லை. சரி, காவல்துறை அதிகாரியுடைய மனநிலை என்னவா இருக்கு? அது ரொம்ப
அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு குற்றம். இந்த குற்றம் நடக்கிற போது நான் விசாரணை அதிகாரி, அவ்வளோதான். 10ல் 11 மாதிரி. அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. அப்படின்னா மாநில காவல்துறைக்கு இதில் வந்து நிறைய பொறுப்புகள். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து நிறையா பல்கலைக்கழகத்தில் குற்றவியல் துறை இருக்குது. இப்போ சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய குற்றவியல் துறை ரொம்ப பிரபலமானது, கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட். அவங்களாலாம் வந்து ரொம்ப இந்த கொலையினுடைய பின்னணியை, இந்த மனநிலையை வந்து மிக அருமையாக அவங்களால சொல்ல முடியும். ஏன் ஒரு 4 பேரை நீங்கள் திருநெல்வேலிக்கு அனுப்பி ஒரு மாதம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் வாங்குங்களேன். இந்த நடந்த 100 கொலைகளினுடைய பின்னணி என்ன, என்ன மனநிலை? நீங்கள் கொலையை விட ரொம்ப கொடுமை என்ன மனநிலை தானே. அப்போ இந்த மனநிலை ஏன் வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்து நடந்தாலும் கூட ஏன் வருது? ஒரே குற்றவாளி பல கொலைகளில் ஈடுபட்டிருக்காரா? ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஒரு கொலை செய்கிறாரு, சிறைக்கு போகிறாரு, 6 மாதத்தில் பிணையில் வர்றாரு. நம்ம நீதிமன்றங்களுடைய சட்டத்தின் அடிப்படையில் வேற ஒன்றும் செய்ய முடியாது. 6 மாதம் 7 மாதத்தில் சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலன்னு சொன்னால் அவர் பிணையில் வருவதை யாராலையும் தடுக்க முடியாது. பிணையில் வர்றார். இப்போ பிணையில் வருகிறவர் மீண்டும் ஒரு கொலை செய்கிறார். அவர் அந்த கொலை செய்கிறதுக்காக தான் அவர் சிறைக்கு போகிறாரு தவிர அவருடைய பிணை வந்து ரத்தாகலை. அப்போ அவர் மீண்டும் பிணை வர முடியாதுல்ல. அதாவது ஒருத்தர் கொலை பண்ணுறாரு, சிறைக்கு போகிறாரு, பிணையில் வர்றாரு, வந்து ஒரு கொலை பண்ணுறாரு, அவருக்கு மீண்டும் 6 மாதம் கழிச்சு எப்படி பிணை கிடைக்குது? அப்படின்னா காவல்துறை வந்து நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்குறீங்களா? சிறைச்சாலையில் 6 மாதம் ஓய்வு கொடுத்து 6 மாதம் கழிச்சு போய் டியூட்டியை பார்க்குறதுக்கு அனுப்புகிறீங்களா? அப்படித்தானே இதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த கொலைகளை பற்றி, கொலையாளிகளை பற்றி ஒரு டீட்டெயிலான ஸ்டடி செய்கிறதுக்கு ஏதாவது மாநில காவல்துறை, இன்னைக்கு இந்த அரசாங்கம் இருக்கிறனால நம்ம பேசுகிறோம், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சிகள்லாம் எடுத்தால் தான் அது வந்து ரொம்ப ஒரு தடுப்பதற்கான ஒரு உண்மையிலேயே ஒரு அக்கறையான ஒரு செயல்பாடாக அது அமைய முடியும் தான் பார்க்க வேண்டியது. இன்னைக்கு கொலை செய்கிறவங்க கூட படித்தவங்களா இருக்கிறாங்க. நம்ம வந்து பேசும்போது படித்தா எல்லாம் மாறிடும்னு சொல்கிறோம். இப்படியும் நடக்குது. இது அவநம்பிக்கையாக எடுத்துக்கிறதா, இல்லை என்ன தீர்வுன்னு எடுத்துக்கிறது? அதான் என்ன படிக்கிறோம்ன்றது முக்கியம் தானே. என்ன இந்த படிப்பு வந்து வாத்தியார்களே மாற்றலைங்கிறது தான் நமக்கு தெரியுது. நாங்கள் வந்து பள்ளிக்கூடங்களை பற்றி ஒரு ஆய்வு நடத்தினோம். அந்த ஆய்வில் வந்து அதிர்ச்சிகரமான தகவல்களில் ஒன்று, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் ஒன்றாவே இருக்கிறாங்கன்னு வருது. எங்கே போய் சொல்கிறது? ஒரு பள்ளிக்கூடத்தில் 20 ஆசிரியர் இருக்காங்க. அதில் வந்து ஒரு 4 குரூப்பாக இருக்காங்க. 4 பேரும் 4 சாதி, அதனால் குரூப்பாக இருக்காங்க. அவங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க, ஒன்றா அவங்க வந்து டூர் போகிறாங்க, ஒன்றா அவங்க வந்து சந்தா சீட்டு நடத்துக்கிறாங்க. நல்லது பண்ணாலும் 4 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க, கெட்டது பண்ணால் யார்? மாணவர்கள் இல்லை, ஆசிரியர். அப்போ நம்ம இந்த கல்வி முறை வந்து ஆசிரியர்களையே மனமாற்றம் ஏற்படுத்தலை. அப்போ இந்த ஆசிரியர் வந்து மாணவர்கள் மத்தியில் என்ன மனமாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க? என்னைய கேட்டால் காவல்துறையை விட மிக கடுமையாக விமர்சிக்க வேண்டிய ஒரு சமூகமாக ஆசிரியர் சமூகம் இருக்கு. நீங்கள் காலமெல்லாம் ஆசிரியர்கள் இப்படி தான் இருந்தாங்களா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப சமூக பொறுப்புணர்ச்சியோடு இருந்த ஆசிரியர்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா அதாவது ஆசிரியர் கிராமத்துக்குள்ள நுழைஞ்சா கிராமமே வந்து எழுந்து நின்று மரியாதை கொடுத்த ஒரு ஆசிரியர் சமூகத்தை பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கு வந்து எப்படி வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து எஃப்ஐஆர் போடுறதா நம்முடைய வேலைன்னு நினைக்கிறாரோ, அதே போல் இவர் சிலபஸை முடிக்கிறதா நம்முடைய வேலைன்னு நினைக்கிறார். இந்த சிலபஸ் வந்து அவருடைய மனசில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றியானது இல்லை. அரசாங்கம் என்ன பண்ணுது? அவங்க பலவிதமான முயற்சி எடுக்கிறாங்க. நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஏகப்பட்ட கல்வியாளர்களோட விவாதிக்கிறாங்க. நிறையா புதிய முயற்சிகளை பண்ணி, அதுபோல் நம்ம குறைன்னு சொல்லலை, ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய அரசாங்கத்தில் நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள், எப்பயாவது ஒரு முறை இந்த சாதியை வந்து நேரடியாக இந்த பிரச்சனைக்காக போராடிக்கிட்டு இருக்கவங்ககிட்ட, அந்த களத்தில் கிடக்கிறவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணலாம்னு ஒரு யோசனை அவங்க கேட்கணும்னு அவங்களுக்கு தோணலை இல்லை. அப்போ அவங்களுடைய முயற்சியினுடைய ஒரு குறைபாடு உள்ள முயற்சியாக தான் இருக்குது. அப்படிங்கிற முறையில் தான் நம்ம அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதனால் எதை படிக்கிறோம், யார் சொல்லித்தராங்கிறது முக்கியம். நான் ஒட்டுமொத்த ஆசிரியர்னு சொல்லலை, பெருவாரியான ஆசிரியர்கள் அதை ஒரு தொழிலாக பார்க்கிற ஒரு தன்மை தான் இருக்கே தவிர, எப்படி வந்து ஒரு டீ கடையில் வேலை பார்க்குற டீ மாஸ்டருக்கு டீ போடுறது தான் வேலை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்கன்ற முறையில் தான் நம்ம ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து ஒரு பகுத்தறிவு கருத்துக்கள், பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து ஒரு முற்போக்கு கருத்துக்கள் வந்து ஒரு பெரிய வெள்ளமாக, புது வெள்ளமாக புறப்பட்டு ஊருக்குள்ளே போனோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஊரினுடைய பிற்போக்கு சிந்தனைகள்
அது ஒரு அந்த சாக்கடை கழிவுகள் தான் பள்ளிக்கூடத்துக்குள்ள வர்ற மாதிரியான ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் இங்கே இருக்குங்கிறது ரொம்ப ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ இந்த கொடுமைகளுக்கு நீங்கள் ஆசிரியர் சமூகமும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது என்று தான் நம்ம பார்க்க வேண்டியது. சிறப்பு சட்டத்துக்குள்ள வருவோம். சட்டம் போட்டு எல்லாத்தையும் தடுத்துற முடியுமாங்கிற கேள்வி ஒரு பக்கம் வருது. நம்ம கோரக்கூடிய இந்த சிறப்பு சட்டம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் நமக்கு? சிறப்பு சட்டம்ங்கிறது சாதியான படுகொலைக்கு மட்டும் கேட்கல. ஏற்கனவே இந்த நாட்டில் நூற்றுக்கணக்கான சிறப்பு சட்டம் இருக்குது. ஒவ்வொரு அரசாங்கம் வர்ற போது பல சிறப்பு சட்டங்களை போடுறாங்க. ஏன் போடுறாங்க? நீங்கள் வந்து இருக்கிற சட்டங்கள் போதுமானதாக இல்லை. குற்றத்தினுடைய தன்மை மாறுது, குற்றம் நடக்கிற அளவு மாறுது. அதனால நீங்கள் வந்து சிறப்பு சட்டங்களை இப்போ மட்டும் இல்லை, 100 ஆண்டுகள் கழித்து கூட அன்றைக்கு இருக்க சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிறப்பு சட்டம் தேவைதான் படுது. இப்போ குடும்ப வன்முறைக்குன்னு ஒரு சட்டம் இங்கே இந்த ஊரில் தேவைப்படுதுல்ல. இது இது ஏன் அதுக்கு முன்னாடியே தேவைப்படலை? பெண்கள் வந்து வெளி சமூகத்தில் எப்படிப்பட்ட கொடுமையை சந்திக்கிறாங்களோ அதே மாதிரியான கொடுமையை குடும்பத்தில் கணவனால், சகோதரனால், தந்தையால், அந்த குடும்பத்துக்குரிய ஆண்களால் அவங்க சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஆகவே குடும்ப வன்முறையிலேருந்து பாதுகாக்கிற சட்டம் தேவைப்படுது. நிறையா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இப்போ ஸ்டவ் எங்கேயும் வெடிக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் இப்போ கேஸ் ஸ்டவ், ஆனால் எங்கேயும் வெடிக்கிறது இல்லை. ஆனால் 90களில் மண்ணெண்ணெய் ஸ்டவ் வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? கேஸ் ஸ்டவ் இப்போ 2000, 2010, 2020 நம்ம கேள்விப்படவே இல்லை. ஆனால் 90களில் வந்து இந்தியா பூரா ஸ்டவ் வெடிச்சது. பூரா அது எல்லாமே வரதட்சணை கொலை. ஆனால் விபத்து போல அது சித்தரிக்கப்பட்டது. அந்த பின்னணியில் தான் பெண்கள் அமைப்புகள், வழக்கறிஞர்கள் ஒரு தீவிரமான பங்களிப்பை செலுத்தினாங்க, கோரிக்கையை முன் வச்சாங்க. வரதட்சணை கொலைக்குன்னு ஒரு சட்டம் வேணும்னு கேட்டாங்க. ஏன் கொலைக்கு தான் ஒரு சட்டம் இருக்குல்ல, ஏன் வரதட்சணை கொலைக்கு ஒரு சட்டம்? ஏன்னா அந்த குற்றம் அதிகமாக நடந்துச்சு. ஸ்டவ் வெடிச்சது, ஏராளமான இளம்பெண்கள் கொல்லப்பட்டாங்க. அப்போ ஒரு வழக்கமான கொலை இல்லை இது. வரதட்சணை கொலை என்பது குடும்பத்தாரால் செய்யப்படுகிற கொலை, வீட்டுக்குள்ளே செய்யப்படுற கொலை. அந்த கொலைக்கு வந்து சாட்சி இல்லை. வீதியில் நடந்தால் அந்த கொலைக்கு சிசிடிவி கேமரா இருக்குது, பார்த்தவன் இருக்கிறான், மற்றவன் இருக்கிறான், சாட்சி சொல்ல முடியும். வீட்டுக்குள்ளே கொலை பண்ணால் யார் சாட்சி சொல்ல முடியும்? ஸ்டவ் வெடிச்சதா அல்லது தீயை பற்ற வச்சாங்களா, யார் சொல்கிறது? அப்போ இந்த பிரச்சனையை டீல் பண்ணுறதுக்காகத்தான் வரதட்சணை கொலைக்கென்று ஒரு சட்டம் தேவை. இதே நியாயம் தானே சாதியான படுகொலைக்கு. இதில் கொலையாளி யார்? அப்பா கொலை பண்ணுறாரு, அண்ணன் கொலை பண்ணுறாரு, மைத்துனர் கொலை பண்ணுறாரு, மாமா தாய் மாமா கொலை பண்ணுறாரு, அம்மா கொலை பண்ணுறாங்க, பாட்டி கொலை பண்ணுது, தாத்தா கொலை பண்ணுறாரு. அப்படின்னு சொன்னால் இந்த கொலை வந்து வழக்கமான கொலை இல்லை. இது வீட்டுக்குள்ளே நடக்கிற வளர்த்தவர்களை செய்த கொலை. கொலையாளியும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு, கொலை செய்யப்பட்டவரும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு. இப்போ பிரச்சனை, ஒரு கேள்வி என்னன்னா, அந்த குடும்பம் கொலை செய்யப்பட்டவனுக்காக நிற்குமா, உயிரோடு இருக்கிற கொலையாளிக்காக நிற்குமான்னு கேட்டால் உயிரோடு இருக்கிற கொலையாளிக்காக தான் நிற்கும். ஆகவே தான் அந்த வழக்குகள் பூரா தோத்து. சிம்பிளான விஷயம் இது. இதை நாங்கள் புரிஞ்சுக்கிற முடியல, இதுக்கு ஒரு தனி சட்டம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் குழந்தைய பார்க்குற மாதிரி தான் உங்களை பார்க்க வேண்டியது. என்ன ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த நாட்டினுடைய கிரைமை பற்றி ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஞானம் இருக்கா? இந்த உயிர்களை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கா? என்ன அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீங்க? தெருவில் நடக்கிற கொலையும் வீட்டுக்குள்ள அவனே நடத்துகிற கொலையும் ஒன்றா? இந்த கொலையில் யார் சாட்சி? அப்பா கொலை பண்ணுறாரு, செத்து போனது மக, அம்மாவும் அண்ணனும் போய் இந்த கொலையில் அப்பாவுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்களா? சாட்சி சொல்லிட்டு அவங்க இருக்க முடியுமா? நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆகவே தான் இது சாதிய வன்மத்தோடு நடக்கிற கொலை. இதை டீல் பண்ணுறதுக்கு தனியாக சட்டம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்போ ஒரு நம்ம கௌசல்யா ஒரு பெரிய உண்மையிலேயே தமிழ்நாட்டுடைய ஒரு சிறந்த ஒரு ஒரு பங்களிப்பை அவங்க வந்து செய்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து சாதியானவ படுகொலையில் சங்கர் இறந்து போனார். இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு தண்டனை பெற்று தருவதற்காக அவங்க பெற்றோர் கூட, நான் சொல்கிறேன், அவங்க பெற்றோர்னு சொல்கிறதே இல்லை, சங்கர் கொலையாளிகள் என்று தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த கொலையாளிகளுக்கு வந்து தண்டனை பெற்று தருவதற்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. அது மாதிரியான ஒரு போராட்டத்தை வந்து அவங்க நடத்துகிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், இறந்து போன சங்கர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தது. அதனால ஒரு சிறப்பு வழக்கறிஞரை கௌசல்யாவால் பெற முடிஞ்சது. தமிழ்நாட்டினுடைய ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் ராமானுஜம், அவர் தான் அந்த வழக்கில் சிறப்பு வழக்கறிஞர். அதனால தான் 6 மாதத்தில் வழக்கு முடிஞ்சது. கொலையாளிகளுக்கு பூரா கடுமையான தண்டனை கீழமை கோர்ட்டில் கிடச்சது. மேலே அப்புறம் ஹைகோர்ட்டில் வந்து அதை வந்து
தண்டனையை குறைச்சாங்க, முதல் குற்றவாளியை விடுவிச்சாங்க. இதெல்லாம் நடந்த அந்த கொடுமை இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், ஒருவேளை கௌசல்யா தவறாக புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. நம்முடைய இயக்கத்தில் இருக்கிற நம்ம நெருக்கமான ஒரு தோழர் இந்த முறையில் கொல்லப்பட்டது கௌசல்யாவாக இருந்து அவங்களோட நோக்கம் வந்து 2 பேரையும் கொலை பண்ணுறது தான். சங்கரை முதல்ல வெட்டுறாங்க, தடுக்கிற போது கௌசல்யாவை வெட்டுறாங்க. ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக கௌசல்யாவுடைய காயங்கள் அந்த அளவுக்கு ஊடுருவாதனால கடுமையான ஒரு முயற்சிக்கு பிறகு, அவங்க தீவிர சிகிச்சைக்கு பிறகு, ஒரு 20 நாள் சிகிச்சைக்கு பிறகு கௌசல்யா உயிர் பிழைச்சாங்க. ஒருவேளை இறந்தது கௌசல்யாவாக இருந்து உயிரோடு இருந்து சங்கரா இருந்தா இந்த வழக்கை வந்து இந்த மாதிரி நம்ம நடத்திருக்கவே முடியாது. காரணம் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் அந்த வழக்கில் பொருந்தாது. கொல்லப்பட்டது சாதிக்காக தான். அவர் ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்தவரை திருமணம் பண்ணாருக்காக தானே அந்த கொலை நடந்துச்சு. ஒருவேளை வந்து சங்கர் மேலே விழுந்த வெட்டு ஒரு இதெல்லாம் இருந்தால், அல்லது அவருக்கு உயிர் படைச்சிக்கிட்டார் ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு சொன்னால், அவர் சிறப்பு வழக்கறிஞர் பெற முடியாத. ஏன்னா இறந்து போன கௌசல்யா ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இல்லை, சிறப்பு வழக்கறிஞர். அப்போ ராமானுஜன் அந்த வழக்கில் ஆஜராக இருக்க முடியாது. இப்போ ஆனால் கொலைக்கான காரணம் என்ன? சாதிதான். ஒரே காரணத்துக்காக கொலை செய்யப்படுற போது அந்த சட்டமும் அதுக்கு ஒரே வகையில் இருந்தால் ஆகணும். அப்போ நீங்கள் சிறப்பு சட்டம் சொன்னால், கொலை செய்யப்பட்டவர் யாராக இருந்தாலும் சாதியின் பேராக கொலை செய்யப்பட்டால், அது இறந்த ஒரு தலித்தாக இருந்தாலும் நான் தலித்தாக இருந்தாலும் சட்டம் ஒரே மாதிரி தான் கையாளும் என்கிற இதெல்லாம் வந்து இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளவோ காரணங்களுக்காக நான் என்ன சொல்கிறேன், இது எதுவுமே இல்லைங்க. தொடர்ந்து கொலை நடக்கல, ஒரு சட்டம் கொண்டு வந்தால் என்ன குடிமொழி போயிருன்னு கேட்குறேன். நான் சொல்கிறேன், இந்த காரணங்களை பூரா விட்டுருவோம். ஏன்னா நான் இது மாதிரி 100 காரணங்களை வச்சுருக்கிறேன். இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு ஏன் தனி சட்டம்? நான் சொல்கிறேன், இந்த காரணங்களை பூரா விட்டுருவோம். 100 பேர் செத்துருக்காங்கல்ல தமிழ்நாட்டில். சரி, அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் என்ன கெட்டு போயிருன்னு கேட்குறேன் நான். அப்போ நீங்கள் ஏன் இந்த தேவையற்ற வியாக்கியானங்களில் ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்குது? இது ஒரு சட்டம் தேவையில்லைன்னு சொல்கிறது. இது வந்து நம்ம ஒரு அரசாங்கம், அல்லது வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து 2015 தோழர் சவுந்தரராஜன் நம்ம CPM சட்டமன்ற குழு தலைவர், அவர் வந்து சட்டமன்றத்தில், அதாவது சட்டம் எழுதுகிற வேலையை கூட அரசாங்கத்துக்கு கொடுக்கல, நாங்களே எழுதி தரோம் ஐயா, அதில் கரெக்ஷன் போட்டு நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கன்னு போய் கொடுத்தார். அதை வாங்கிக்கிறது கூட அவங்க தயாராக இல்லை. சட்டமன்றத்தில் பிளேஸ் பண்ணுறது கூட 2015 அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சி தயாராக இல்லை. அன்றைக்கு அதிமுக முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, அதாவது இப்போ திமுக என்ன சொல்லுது, ஆணவ படுகொலை நடக்கு, தனி சட்டம் தேவையில்லைன்னு சொல்லுது. அன்னைக்கு அதிமுக அரசு வந்து ஆணவ படுகொலையே தமிழ்நாட்டில் நடக்கலை, இது எல்லாமே காதல் கொலைகள்னார். என்ன காதல் கொலைகள் அப்படின்னார், புது பேர் வச்சார் அவர். அதனால இங்கே ஆணவ படுகொலையே நடக்கலை, ஆணவ படுகொலைக்கு சட்டமும் தேவையில்லைன்னு அவங்க சொன்னாங்க. இவங்க ஓரளவுக்கு ஆணவ படுகொலை நடப்பதாக ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் சட்டம் தேவையில்லை முறையில் சொல்கிறாங்க. இப்போ இது மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டு, இதெல்லாம் வந்து நம்ம தற்காலத்துக்காக கேட்கல, 10 ஆண்டுகள் கழிச்சு தமிழ்நாடு எப்படி இருக்கு. இது இன்னைக்கு வந்து மாதம் ஒரு ஆணவ படுகொலை நடக்குது, 10 நாளைக்கு ஒரு படுகொலை நடக்கிற ஊராக மாறிச்சுன்னா, தினசரி நடக்கிற ஊராக மாறிச்சுன்னா என்ன ஆகுறது தமிழ்நாடு? இப்படிப்பட்ட எதிர்கால கவலையோடையாவது நீங்கள் வந்து அதை பார்க்கணுமா இல்லையா? அந்த முறையில் வந்து அவங்க அதை பார்க்கணும் என்பதுதான் நம்ம கேட்குறோம். அந்த முறையில் மாநில அரசு வந்து இதை வந்து கண்டிப்பாக புறக்கணிக்கக்கூடாது. இப்போ சில தினங்களுக்கு முன்பாக CPI, CPM, VCK 3 கட்சிகளும் சேர்ந்து முதலமைச்சரை சந்தித்து, ஏன் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் வேணும், அதே போல் எங்கெல்லாம் சட்டம் இருக்குது, ராஜஸ்தானில் தமிழ்நாடு அளவுக்கு முற்போக்கான மாநிலம்னு சொல்ல முடியாது, ஆனால் ராஜஸ்தான் மாநில அரசு வந்து சட்டத்தை வந்து நீங்கள் 2019 கொண்டு வந்திருக்காங்க, ஏறக்குறைய இப்போ இருந்து ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்படின்னா ஏன் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அந்த சட்டத்துடைய எல்லாம் அரசுக்கு கிடைக்காத விஷயம் கிடையாது. இந்திய அரசாங்கத்தினுடைய சட்ட கமிஷன் அவங்க வந்து சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சட்டத்தை 2012 அவங்க வந்து ஒரு சட்ட கமிஷன் வந்து உருவாக்கி, அன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அவங்க வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய சட்ட கமிஷன் அவங்க டிராஃப்ட் பண்ணி சட்டத்துக்கான தேவை என்ன இருக்குங்கிற முறையில் அவங்க வந்து இணையத்தில் வெளியிட்டிருக்காங்க, வெளியே பகிரங்கமாக கிடைக்குது. தேசிய மகளிர் ஆணையம் அவங்க 2010 வந்து ஒரு சட்டத்தை உருவாக்கி வந்து வச்சுருக்காங்க. தன்னார்வ அமைப்புகள் நிறையா பண்ணியிருக்காங்க. அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் ஒரு வரைவு சட்டத்தை உருவாக்கியிருக்கு.
நான் சார்ந்திருக்கிற தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய அகில இந்திய அமைப்பு அவங்க வந்து ஒரு வரைவு சட்டத்தை உருவாக்கி அரசாங்கம் கையில் கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து எல்லாரும் வேலை இல்லாமல் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இதை வாங்கி படிக்கக்கூட தயார் இல்லையா? ஒரு 2 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை கூட அமைங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ குழுக்கள் நீங்கள் வந்து அமைச்சிருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. சாதி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வேணுமா வேணாமா? ஒரு ஆணையத்தை கூட நீங்கள் அமைங்களேன். அது ஒரு தரவுகளை உருவாக்கி உங்களுக்கு தரட்டுமே. அது மாதிரியான முயற்சியாவது அரசாங்கம் மேற்கொள்வதுதான் கவின் போன்ற படுகொலைக்கு நீங்கள் வழங்கக்கூடிய நியாயமாக இருக்கும். கவினுக்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிற ஒரு விஷன் இருக்குல்ல, அது நமக்கு ரொம்ப கவலையளிக்கக்கூடிய விஷயம். தொழில் வளர்ச்சியை பற்றி கவலைப்படுறோம், வேளாண்மை வளர்ச்சியை பற்றி கவலைப்படுறோம், மன வளர்ச்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது அதுவும் அரசாங்கத்தினுடைய கடமை தானே. அந்த முறையில் நீங்கள் வந்து முயற்சிகளை மேற்கொள்ளணும் என்று நம்ம வந்து இந்த நேரத்தில் வற்புறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. மிக்க நன்றி தோழர், விரிவாக எங்களோட உரையாடினதுக்கு. ரைட்.